ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 ருபீஸ் வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்னா 1 இயரில் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண மெத்தடை தான், எனக்கு தெரிஞ்சதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா 2 இயர்ஸாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 50,000 கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். என்னால் 2 லேக் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே நான் சொல்கிற கால்குலேஷன்லாம் வந்து டபுள் ஆக்கிக்கலாம். நம்மளோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம்? 50,000 சேவ் பண்ண போகிறோமா, 2 லேக் சேவ் பண்ண போகிறோமா, 1 லேக்கா இல்லை 30,000 அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளால் எவ்வளோ முடியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ இயர்ஸ் வந்து நம்ம இதுக்கு டைம் எடுத்துக்கிறோம், எவ்வளோ மந்த்ஸ் எடுத்துக்கிறோம், 24 மந்த்ஸ் எடுத்துக்கிறோமா, 12 மந்த்ஸ் எடுத்துக்கிறோமா, இல்லை இன்னும் நமக்கு அதிகமாக தேவைப்படுதா, இல்லை இன்னும் நம்ம கம்மியான மந்த்ஸ்லேயே வந்து சேவ் பண்ணிடலாமா அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஸோ எவ்வளோ மந்த்துக்குள்ளே இதை முடிக்க போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்ற கோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம என்னென்னே பிளான் பண்ணாமல் சேர்த்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்காது, ஒரு மோட்டிவேஷனும் இருக்காது. ஸோ நீங்கள் டைரியில் கைப்பட எவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ண போகிறேன், எவ்வளோ மந்த்ஸ்குள்ளே சேவ் பண்ண போகிறேன், அந்த சேவ் பண்ணுறதுக்கான பிளான் என்ன, இன்கம் வந்து நம்ம எப்படி இதுக்கு ஜென்ரேட் பண்ணுறோமா, இல்லை எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறோமா, எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்கிறோமா அப்படின்ற பிளானும் நீங்கள் கண்டிப்பாக வந்து யோசித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ 1 லேக் அப்படின்னா 1 லேக்கை எடுத்த உடனே நம்ம வந்து சேவ் பண்ணிட முடியாது. நான் 12 மந்த்ஸ் வந்து சேவ் பண்ண போகிறேன், எனக்கு 1 லேக் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து மந்த்லி 8,500 வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணணும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் மந்த் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா ஒரு மாதத்துக்கு 4,200 டு 4,500 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டாகவும் இருக்கணும். நம்ம கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்மளோட சேலரிக்கு இவ்வளோ தான் சேவ் பண்ண முடியும்னு இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ண முடியலன்னு 2-3 மாதத்துலேயே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக இது நம்மளால் முடியுமா, எல்லா செலவுகளும் போக, எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் போகன்றதை நீங்கள் யோசிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் நம்ம கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். இப்போது சேவிங்ஸ் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ். ஃபஸ்ட்டு வந்து ஏர்னிங்ஸ் அதிகப்படுத்தணும், எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும் அப்படின்றத விட எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறது தான். அது உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கைப்பட எழுதி வைக்கும் பொழுது எங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி போகுது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதா, இல்லை வேறு ஏதாவது வெளியில் போயிட்டு சாப்பிட்றதா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த இடத்துல கட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வைக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். உங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸை வந்து கட் பண்ணணும். சேவ் பண்ணுறது நான் என்னோடய செலவுகள்லாம் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை நான் அப்படியே அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறேன், நான் தேவைன்னா எடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு மெத்தட் வந்து கிடையாது. ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து சேவிங்ஸ்க்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்ஸ் பண்ணிவிட்டு மந்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்குள்ளே வந்துடணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம பிளான் பண்ணிடுறோம் எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியும், அந்த பட்ஜெட்டெல்லாம் நம்ம போட்டுட்டு தான் பிளான் பண்ணுறோம். செலவுகள்லாம் பண்ணிவிட்டு நான் மீதி இருக்கிற அமௌண்ட்டை சேவ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் அமௌண்ட்டில் தான் நீங்கள் செலவு பண்ணணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டுடணும். அப்போ நம்ம எவ்வளோ மந்த்ஸ் டார்கெட் வச்சுருக்கோமோ அவ்வளோ மந்த்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே வரும்பொழுது அந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை போயிட்டு வித்ட்ரா பண்ணி கேஷாக நீங்கள் கையில் வாங்கி பார்க்கணும் ஒரு டைம். அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ சேவிங்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேஷாக யூஸ் பண்ணுங்கள், செலவு பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து கேஷாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான்
சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணும்பொழுது தான் எங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போகுது அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அக்கௌண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது எங்கே நமக்கு அதிகமாக அமௌண்ட் போகுது அப்படின்ட்டு. ஸோ தயவு செஞ்சு கேஷாக யூஸ் பண்ணுங்கள். கேஷாக நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறோம் அப்படின்ற அவேர்னஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ கண்டிப்பாக உங்களோட செலவுகளுக்கு சேலரி வந்த உடனே நீங்கள் ஏடிஎம்மில் போயிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு செலவுக்கு தேவையோ அந்த அமௌண்ட்டை கேஷாக வித்ட்ரா பண்ணிவிட்டு அந்த கேஷை நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஜிபே இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள் கொஞ்ச நாள். ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஒரு ஷாப்புக்கு போய்ட்டு நிறைய ட்ரெஸ் வாங்குறீங்க, இல்லை ப்ரொவிஷனே மந்த்துக்கு வாங்குறீங்க, இல்லை ஜுவல் வாங்குறீங்க, அதுக்கெலாம் வந்து கார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் சின்ன சின்ன டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு ஜிபேவை அவாய்ட் பண்ணிவிட்டு கேஷாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணணும், உங்கள் வேலை எடுக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறீங்க. நிறைய பேரோட எண்ணங்கள் வந்து அதுதான் இருக்குது. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறது அது வந்து நல்ல விஷயம்னாலும் அதை விட ஒரு பெட்டரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கையில் வர அமௌண்ட்டை எவ்வளோ நம்ம மேனேஜ் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்மார்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை விடவே ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறதும் ஒரு டைப் ஆஃப் சேவிங் தான். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர மெயின் சேலரியை எப்படி வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற பிளானை வந்து நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்காந்து போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு 1 lakhக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட கண்டிப்பாக 50,000க்காவது நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணுங்கள். 50,000 பிளான் பண்ணும்போது இப்போ தீபாவளி வரப்போகுது இல்லையா, இப்போலேருந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோல் எவ்வளோ அமௌண்ட் அண்ட் எவ்வளோ மந்தில் சேவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ மந்த்ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை அந்த மந்த்ஸால் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்குள்ளே வந்து நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் ஜிபே யூஸ் பண்ணாமல் கேஷ் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்மளோட கேஷை ஹேண்டில் பண்ண முடியும், நம்மளோட அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே மாதிரி கோல்ட்லேயும் பண்ணாதீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணாதீங்க, அமௌண்ட்டாகவும் சேவ் பண்ணாதீங்க. ஒரு 3000 ரூபாய் நீங்கள் மாதம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதை 3 இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி 1000 பண்ணுங்கள். அதுதான் நமக்கு ஃப்யூச்சருக்கும் சேஃபாக இருக்கும். பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டில் கொஞ்சம் அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு கடன் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா அந்த கடனெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு சேவிங்ஸ்குள்ளே வந்து வாங்க. அப்போ தான் உங்களால் பீஸ்ஃபுல்லாகவும் பண்ண முடியும், நிறைய அமௌண்ட்டும் சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இது போல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.